மறைந்த நடிகரும் தேமுதிக தலைவருமான திரு விஜயகாந்த் அவர்களுக்கு அண்மையில பத்மபூஷன் விருது வழங்கப்பட்டது. இந்த விருதை வாங்கிய பிறகு பல ரசிகர்களும் பிரபலங்களுமே அவருக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்தாங்க. அவர் என்னதான் இந்த மண்ணை விட்டு பிரிந்தாலுமே பலருடைய மனதை விட்டு பிரியல அப்படின்றதற்கு இந்த ஒரு விஷயம் எடுத்துக்காட்டாக அமைஞ்சது. சோ இதனடுத்து பாத்தீங்கன்னா அவருடைய 2 மகன்கள், ஒருவர் அரசியலில் களமிறங்கியிருக்கார், மற்றொருவர் சினிமா துறையில் சாதிக்க வேண்டும் அப்படின்னு போராடிட்டு இருக்காரு. சினிமா துறையில சாதிக்க வேண்டும் அப்படின்னு போராடி கொண்டிருப்பவர் தான் நம்ம சண்முக பாண்டியன். இவருடைய நடிப்புல தற்போது படைத்தலைவன் அப்படின்ற படம் ரெடியாகிட்டு இருக்கு. அதாவது விஜயகாந்த் அவர்கள் மறைந்த போது பல பிரபலங்கள் மீட்டிங் மாதிரி வச்சு மேடையில பேசிட்டு இருந்தாங்க. சோ அப்போது வாக்கு கொடுத்த விஷால் மற்றும் லாரன்ஸ் அவர்கள் அவங்களுடைய வாக்கை கிட்டத்தட்ட நிறைவேற்றிட்டாங்க. அதாவது சண்முக பாண்டியனுடைய அடுத்தடுத்த படங்கள்ல நான் கண்டிப்பாக கெமியோ பண்ணுவேன், அவர் சம்மதித்தால் அப்படின்ற மாதிரி மேடையிலேயே வாக்கு கொடுத்தாங்க. அதன்படி பாத்தீங்கன்னா படைத்தலைவன் படத்துல நம்ம லாரன்ஸ் அவர்கள் ஒரு சில காட்சிகள் வரப்போவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சாங்க. சோ இதனடுத்து பாத்தீங்கன்னா இவருடைய அடுத்த படத்துல டாப் பிரபலம் ஒருவர் இணைஞ்சிருக்கார். அவர் வேற யாரும் இல்ல, தளபதி விஜய் அவர்கள் தான். இவர் நம்ம சண்முக பாண்டியனுடைய அடுத்த படத்துல கெஸ்ட் ரோல் பண்ணவும் இருக்காரு. சோ அதற்கான தகவல் தற்போது வெளியாகி சமூக வலைத்தளங்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இந்த சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற தளபதியை பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளுமே நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தளபதி டாக்கீஸ் அப்படின்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானை மறக்காம கிளிக் பண்ணுங்க.